இப்போ பார்க்க இருக்கிறது மேக்ஸில் இருக்கக்கூடிய சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இப்போ கொஸ்டின்ஸ் வந்து 2 டைப்ஸாக கேட்பாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் டைப்பு. என்னன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து ரூபாய் 25,000க்கு 8% வட்டி வீதத்தில் 3 ஆண்டுகளில் கிடைக்கும் தனி வட்டி யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இங்கிலீஷ்ல நம்ம பார்த்தா ஃபைண்ட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் rupees 25,000 at 8% per annum. அப்போ ஃபார் 3 இயர்ஸ்க்கு எவ்வளோ கொஸ்டின் மார்க், இதுதான் இங்கிலீஷ்ல இல்லையா? இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனி வட்டி அப்படின்னாலே நம்மளுடைய ஃபார்முலா என்ன? SI is equal to PNR by 100 அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஃபார்முலா. இப்போ SI அப்படிங்கிறது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், அதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். is equal to P அப்படிங்கிறது பிரின்சிபல் அமௌண்ட், மொத்த தொகை எவ்வளோ? 25,000 into n அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் இயர்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளோ? 3 into r அப்படிங்கிறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 8% இல்லையா? டிவைடட் பை 100. 0 0 0 0 கேன்சல் ஆயிரும். அப்போ SI is equal to 250 into 3 into 8. இது மூணுமே மல்டிபிள் பண்ணும். இப்போ 8 3 சார் எவ்வளோ? 24 இல்லையா? அப்போ 250 into 24 is equal to, அப்போ இது மல்டிபிள் பண்ணும்போது நம்மளுக்கு எவ்வளோ வரும்னா 1000 இங்கே வரும், இதில் வந்து 500, அப்போ 6,000 வரும். நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்போ SI is equal to 6,000. இதுதான் வந்து நம்மளுடைய சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் உண்டான ஆன்சர். ஸோ இந்த மாதிரி கேட்டால் ஃபைண்ட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்ட்டு கேட்டாங்கன்னா நம்மளுக்கு ஜஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மட்டும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி விட்டுட்டோம்னா அதுதான் ஆன்சர். ஆனால் அதே சம் பாருங்க, ஃபைண்ட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு கேட்காம அதுக்கு பதிலாக நம்மளுக்கு அதே கொஸ்டின்ல எப்படி கேட்டிருப்பாங்கன்னா இந்த தேர்ட் லைன்ல இருந்து பாருங்க, 3 ஆண்டுகள் கழித்து அவர் எவ்வளவு பணத்தை செலுத்தினால் கடன் தீரும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ எவ்வளவு பணத்தை அப்படின்னா இங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா மொத்தமா அவங்க எவ்வளவு தொகையை கட்டணும், அதாவது அவங்க வாங்கின பிரின்சிபல் அமௌண்ட் கூட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் சேர்த்து எவ்வளவு கட்ட வேண்டியது இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது ஃபர்ஸ்ட் நம்ம SIக்கு உண்டான ஃபார்முலா எழுதி ஆன்சர் 6,000 கண்டுபிடிச்சோம் இல்லையா? அது கண்டுபிடிச்சிக்கணும். அதுக்கப்புறம் இங்க எவ்வளவு பணம் அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா? அதோடைய ஃபார்முலா என்னன்னா அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் பிளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். பிரின்சிபல் எவ்வளோ? 25,000 பிளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறது 6,000 இஸ் ஈக்குவல் டு, இது ரெண்டும் நம்ம பிளஸ் பண்ணணும். அப்போ நம்மளுக்கு வரக்கூடிய ஆன்சர் எவ்வளோ வரும்னா 31,000. இதுதான் வந்து இன்வர் டைப். ஸோ இன்வர் டைப் அப்படின்னா கொஸ்டின்ல கேட்கக்கூடிய இன்வர் மெத்தட். ஸோ ரெண்டு மெத்தடும் தெரிஞ்சுக்கோங்க. எவ்வளவு மொத்த தொகை அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். மொத்த தொகை கேட்கல அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணா போதும். மொத்த தொகை கேட்டாங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுல இருந்து மொத்த தொகையை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல இது ரெண்டுமே வந்து பார்த்து வச்சுக்கோங்க. கொஸ்டின் நல்லா படிச்சுட்டு கன்ஃபியூஸ் இல்லாம கிளியர் ஆனதுக்கு அப்புறமா அமௌண்ட் யூஸ் பண்ணணுமா வேண்டாமா இந்த ஃபார்முலான்னு தெரிஞ்சுட்டு நீங்க ஆன்சர்ல கரெக்டாக கண்டுபிடிக்கணும். தேங்க்யூ.